ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நேற்று பார்த்த சேம் டாபிக் டிஎன் அட்மின்லேருந்து தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் ஏன்னா, நம்ம அம்மா ஐஎஸ் அகாடமியில் இப்போ ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கோச்சிங் கிளாஸ்க்குனா அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் கிளாஸஸ் வேணுமோ கீழே டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணிட்டு வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. உங்கள் ப்ரூஃப்ஸ் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கோட டாப்பிக்கில் போயிடலாங்களா? இன்றைக்கி ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, அரசியல் சட்டத்தின்படி இந்தியாவின் எந்த நிதி குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் உள்ளது? இந்திய அவசர நிதி, பி பொதுமக்கள் சேமிப்பு நிதி, சி தேசிய காப்பீட்டு நிதி, டி ஆயுதப்படைகள் நிதி. சரிங்களா? இதில் அரசியல் சட்டப்படி எந்த நிதி குடியரசுத் தலைவரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஏ, இந்தியாவின் அவசர நிதி. அதாவது ஆர்டிகல் 267 படி இந்தியாவோட அரசியல் நிதி அவர் கையில் தான் இருக்குது. அது பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனைங்கும் போது அது அவர் மூலமாக அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க நடைமுறை. ஏ நீதித்துறை நடைமுறை, பி பகுதி அளவிலான நீதித்துறை நடைமுறை, சி சட்டமன்ற நடைமுறை, டி நிர்வாக நடைமுறை. இப்போ இந்திய குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க நடைமுறைன்னு கேட்டிருக்காங்க. எப்படி அதை பதவி நீக்க ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே இந்த கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆன்சர் பி பகுதி அளவிலான நீதித்துறை நடைமுறை. சரிங்களா? இந்திய அரசியல் குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க நடைமுறை என்பது பகுதி அளவிலான நீதித்துறை நடைமுறையாகும். இந்த நடைமுறை நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் மசோதா அறிவிக்கப்படுவதன் மூலம் தொடங்குகிறது. சரிங்களா? அடுத்த கொஷின் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய குடியரசுத் தலைவர். ஏ நீலம் சஞ்சீவ் ரெட்டி, பி பாபு ராஜேந்திர பிரசாத், சி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், டி பிரணாப் முகர்ஜி. ஆன்சர் ஏ, நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அவர் தான் எந்த தேர்தல் அதில் எந்த போட்டியின்றி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவர் 1977 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், குடியரசுத் தலைவர் நாட்டின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்பதை எது உறுதி செய்கிறது? கீழே 4 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. எது பாதுகாப்பு படையின் தலைமை தளபதிங்கிறத உறுதி செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 53 of 1, ஆர்டிகல் 53 of 2, சி ஆர்டிகல் 72 of 1, டி ஆர்டிகல் 74 of 1. இதுக்கு ஆன்சர் பி தான், ஆர்டிகல் 53 of 2. ஏன் ஆர்டிகல் 53 of 2 அப்படின்னா, குடியரசுத் தலைவர் நாட்டின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியாக இருப்பார் என்று குறிப்பிட்டிருக்கு ஆர்டிக்கலில். சரிங்களா? 53ல். அதே ஆர்டிகல் 72 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 72 of 1 இது குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அதிகாரங்களை பற்றி விவரிக்கிறது. அதேமாதிரி ஆர்டிகல் 74 of 1 இது குடியரசுத் தலைவருக்கு அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனை வழங்குவதை பற்றி கூறுகிறது. அதேமாதிரி ஆர்டிகல் 53 of 1 இந்திய குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்களை பற்றி பேசுகிறது. நெக்ஸ்ட் கொஷின், தொடர்ந்து 2 முறை இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவியை வகித்தவர் யார்? 2 டைம் தொடர்ந்து இந்திய குடியரசுத் தலைவராக யார் இருந்திருக்காங்க கொஷின் கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன், பி ஆர் வெங்கட்ராமன், சி டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, டி விவி கிரி. ஆன்சர் ஏ, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் இது இந்திய குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்தவர் 2 டைம். சரிங்களா? அடுத்தது 29. இது பின்வரும் இந்திய துணை குடியரசுத் தலைவரை கருத்தில் கொள்க. இப்போ இது ஈஸியான கொஷின் தான். ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்ட் ஆர்டரில் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு விவி கிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் எம் ஹியதத்துல்லா, தேர்டு பிடி ஜெட்டி, ஃபோர்த் ஜிஎஸ் பதக். இப்போ ஆன்சர் இதுக்கு ஏதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். ஆன்சர் 1432. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் விவி கிரி 1967 1969 வரைக்கும் அவர் இருந்திருக்கார். அடுத்தது கோபால் ஸ்வரப் பதக் 1969 1974. அடுத்தது பிடி ஜெட்டி 1974 1979. அடுத்தது ஹியதுல்லா 1979 1984.
சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த இணையின் அரசியலமைப்பு அதிகாரம் மற்றும் நியமன நடைமுறை சரியாக பொருந்துகிறது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தேர்தல் குழாம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். துணை குடியரசுத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அடங்கிய தேர்தல் குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்டு வந்து சபாநாயகர் மக்களவையின் முதல் அமர்வுக்கு பிறகு தேர்வு செய்யப்படுகிறார். இப்போ கொஸ்டின், எந்த இணையின் அரசியலமைப்பு அதிகாரம் மற்றும் நியமன நடைமுறை இந்த கொடுத்த 3 பாயிண்ட்ஸில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி 1 and 3. அதாவது குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் உறுப்பினர்களை கொண்ட குழு மூலமாக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதேமாரி சபாநாயகர் வந்து மக்களவையின் முதல் அமர்வுக்கு பிறகு தேர்வு செய்யப்படுகிறார். 1 and 3 தான் இது கரெக்டு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், இந்தியா மற்றும் அமெரிக்காவின் துணை குடியரசுத் தலைவர்களை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இப்போ கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்தியா அப்புறம் அமெரிக்காவோட குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பற்றிய கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து கரெக்டுன்னு நம்ம சொல்லணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 துணை குடியரசுத் தலைவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சரிங்களா. அடுத்தது, அவர்கள் மேலவையின் தலைமை அதிகாரிகள் ஆவர். அவர்கள் சபையின் குழுக்களை நியமிக்கிறார்கள். ஃபோர்த் வந்து சமநிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு அறுதி வாக்கு உள்ளது. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி தான். 4மே கரெக்டு. இதில் வந்து 2 குடியரசுத் தலைவருமே இப்போ எத்தனை இயர்ஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க வந்து அப்பர் ஹவுஸ் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் அப்பர் ஹவுஸில் தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அவங்க வந்து கமிட்டிஸ் வந்து அவங்க உருவாக்கலாம். அதேமாரி 2 பேருக்குமே டை ஆயிடுச்சு ஓட்டிங்லனா திரும்ப வந்து ஓட்டிங் வைக்கலாம் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் தான் வருது, அதனால் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து இந்திய துணை குடியரசுத் தலைவரை நீக்குவதற்கான தீர்மானம் எங்கு கொண்டு வர முடியும்? துணை குடியரசுத் தலைவரை நீக்குவதற்கான தீர்மானம். சரிங்களா. குடியரசுத் தலைவரோட நம்ம பார்த்துருக்கோம். இது துணை குடியரசுத் தலைவரோடது. ஏ மக்களவையில் மட்டும், பி மாநிலங்களவையில் மட்டும், சி நாடாளுமன்றத்தின் 2 அவைகளில் ஏதேனும் ஒன்று, டி இந்தியாவின் பாதி மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலுடன் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது மூலமாக துணை குடியரசுத் தலைவரை நீக்கலான்னு. ஆன்சர் ரொம்ப ஈஸி, பி ராஜ்யசபாவில் தான், மாநிலவைகளில் மட்டும்தான் அவர் வந்து நீக்க முடியும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், இந்திய துணை குடியரசுத் தலைவர் பற்றிய பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? எது ராங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு இப்போ சொல்லணும். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது தேர்தலில் பங்கேற்பதில்லை. அவர் மாநிலவைகளின் பதவி வழி தலைவராக செயல்படுகிறார். துணை குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மக்களவை மற்றும் மாநிலவைகளில் நிறைவேற்றப்படும் தீர்மானத்தின் போதும் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் பற்றி நான் கொடுத்த டீட்டெயில்ஸு எது கரெக்டானு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து டி தான். மக்களவை மற்றும் மாநிலவைகளில் நிறைவேற்றப்படும் தீர்மானத்தின் மூலம் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படலாம்னு போட்டாங்க. சரிங்களா. ஓகே, இன்றைக்கி ஒரு 10 கொஷின்ஸ் டிஎன் அட்மின் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.